ஒரு சின்ன பவுல் எடுத்து 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கரிஞ்சீரகம், 3 சின்ன வெங்காயம், 3 பூந்தி கொட்டை. இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். கொஞ்சமாக வேப்பிலை, வேப்பிலைக்கு பதிலாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காயை கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே மூழ்கிற அளவுக்கு சாதம் படித்த கஞ்சி சேர்த்துக்கோங்க. இது இல்லைன்னா அரிசி கழுவின தண்ணியை சேர்த்துக்கோங்க. 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். உங்களுக்கு காலையில் டைம் இல்லைன்னா ராத்திரியே ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடி பூந்தி கொட்டையில் இருக்கிற கொட்டையெல்லாம் தனியாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. அது நமக்கு தேவையில்லை. பூந்தி கொட்டை ரொம்ப நல்லாவே நுர கொடுக்கும். அதனால தான் அதை நம்ம சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்தோம்னா இயற்கையான ஹோம்மேட் ஷாம்பு ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப நல்ல நுர கொடுக்கும். தாராளமாக 3 பேர் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே கூந்தல் வளர்ச்சியை தூண்டக்கூடியது. கூந்தலுக்கு நல்ல ஒரு கண்டிஷனராகவும் இதை செயல்படும். இதில் தண்ணி சேர்த்து தலையை நல்லா அலசும் போது இன்னுமே நிறைய நுர கொடுக்கும். இதில் செம்பருத்தி இலை இல்லைன்னா பூ, சீயக்காய் பட்டை இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.